கண்டேன் 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 காதலை. கார்த்தி, ஏன் ஒரு மாதிரியாவே இருக்கீங்க? அதான் வளகாப்பே நல்லபடியா முடிஞ்சிருச்சுல. இந்த கேள்வியை என்னைய பார்த்து கேட்கறதுக்கு உனக்கு கொஞ்சமாவது மனசாட்சி இருக்கா குட்டிமா? ஏன் கார்த்தி, நீங்க ஆசைப்பட்ட மாதிரியே கல்யாணம் முடிஞ்சிருச்சு, இப்போ வளகாப்பும் முடிஞ்சிருச்சு. இன்னும் கொஞ்ச நாள்ல உங்களுக்கு ஒரு குட்டி பாப்பாவோ குட்டி தம்பியோ பெற்று கொடுத்துருவேன். எங்க கல்யாணத்தையும் காமிக்கல, வளகாப்பையும் காமிக்கல. திடீர்னு நீ இப்படி வயிற்று தள்ளிக்கிட்டு வந்தா எல்லாரும் என்ன நினைப்பாங்க? என்ன நினைப்பாங்க? அதெல்லாம் ஒன்றும் நினைக்க மாட்டாங்க. எல்லாருக்கும் வரிசையா கல்யாணம் முடிச்சு வைக்கிறதுக்கு இது என்ன ஃபேமிலி கண்டென்ட்டா? இது கிரைம் சீரிஸ். ஸ்டார்டிங்ல இருந்து கிரைம் முடியறதுக்கும் நீங்க தானே மாமா கூடவே இருந்தீங்க. அப்புறம் என்ன? இருந்தாலும் குட்டிமா, ஸ்கூல் படிக்கிற வயசுல இருந்து உன்னை லவ் பண்ணிக்கிட்டு இருக்கேன்டி. சரி, எப்படியோ கல்யாணம் ஆயிடுச்சுல, விடுங்க. சரி இங்க பாரு, அப்பன்னா நீ எனக்கு ஒன்று பண்ணணும். நான் எதுக்கு பண்ணணும்? ஏன் நான் ஒன்று அம்மா வாக்கியிருக்கேன்ல, அப்ப நீ எனக்கு ஒன்று பதிலுக்கு பண்ணணும். என்ன பண்ணணும்? இங்க பாரு, அடுத்த சீரீஸ்ல இப்ப மாதிரி வெக்கப்பட்டுக்கிட்டே இருக்கக்கூடாது. எல்லாருக்கும் முன்னாடி நம்ம தான் கல்யாணம் பண்ணிக்கிடணும். என்ன? சோ போங்க கார்த்தி. எம்மா தாயே, நீ இப்படியே வெக்கப்பட்டு தான் சீரீஸே முடிஞ்சிருச்சு. அடுத்த சீரீஸ்ல நான் வில்லன் ரோல் தான் கேட்டு வாங்க போறேன். வில்லன் ரோலா? ஆமா, வில்லன் ரோல் தான். யார் எப்படி திட்டினாலும் பரவாயில்ல, என்னன்னு கழுவி ஊத்தினாலும் பரவாயில்ல, எனக்கு வில்லன் கேரக்டர் தான் வேணும்னு கேட்டு வாங்க போறேன். நான் அப்ப வில்லனா இருந்தா உன்னை தூக்கிட்டு போயினாலும் கல்யாணம் பண்ணிடுவேன். அதுக்கு எங்க மாமா விடணுமே. ஷோ, அப்படி ஒன்று இருக்கோ? குட்டிமா பேசாம நீ ஒன்று பண்ணு. என்ன? நீ உங்க மாமாவுக்கு அக்கா பொண்ணா பிறக்காத, வேற யார் வீட்லயாவது பிறந்துரு. அப்படின்னா உன்னை ஈஸியா தூக்கிட்டு போயிடுவேன். தூக்கிட்டு போறதுலயே இருக்காதீங்க கார்த்தி. நம்ம அழகா லவ் பண்ணி எல்லார் சம்மதத்தையும் வாங்கி கல்யாணம் முடிப்போம். நம்ம தானே கிழிச்சிட மாட்டோம், அது ஒன்னே வச்சுக்கிட்டு. ஏன் கார்த்தி, அப்படியெல்லாம் பேசக்கூடாது. நீங்க ஒரு சிபிஐ ஆபீசர், இப்படியெல்லாம் பேசலாமா? தப்ப தட்டி கேட்குற நீங்களே இப்படி தப்பு பண்ணணும்னு நினைச்சா எப்படி? சிபிஐ ஆஃபீஸராக இருக்கிறதுனால தானே அப்படி பேசக்கூடாது. அதான் அடுத்த சீரீஸில் நான் வில்லனா மாற போகிறேன். உங்க ஃபேஸ் கட் அதுக்கெல்லாம் செட் ஆகாது கார்த்தி. நீங்க அதுக்கெல்லாம் சரிப்பட்டு வர மாட்டீங்க. வாஸ்தவம் தான். ஆனால் எனக்கு ஒரு வகையில் சந்தோஷம். என்ன? கம்சனுக்கு அடுத்து கல்யாணம் முடிச்சாலும் அவனுக்கு முன்னாடி நான் அப்பாவாக போகிறேன். சோ, பெருமை தான் உங்களுக்கு. வாங்க கார்த்தி, சும்மா இருங்க. சரி, வீட்டுக்கு ஒரே பொம்பளை பிள்ளை, எல்லாரும் பெரியவங்கெல்லாம் சேர்ந்து ஆசீர்வாதம் பண்ணி கல்யாணம் முடிச்சு வைக்கட்டும்னு தான் பொறுமையாக இருந்தேன். இல்லாட்டி என்னைக்கோ உன்னை தூக்கிட்டு போய் கல்யாணம் முடிச்சிருந்துருப்பேன். இந்த எங்க மாமாவை கூப்பிடவா? எதுக்கு? நல்லா தானே போய்கிட்டு இருக்கு. அப்புறம் தூக்கிட்டு போய் கல்யாணம் முடிப்பாராம்ல, தூக்கிட்டு போய். சும்மா சொன்னேன் குட்டிமா. ஆனா குட்டிமா, எழுதி வச்சுக்கோ, அடுத்து எப்போவாவது ஏதாவது சீரீஸ்ல நம்ம 2 பேரையும் ஜோடியா போட்டாங்கன்னு வை, கண்டிப்பா உன்னை தூக்கிட்டு போய் தான் கல்யாணம் முடிப்பேன். பாப்போம். குட்டிமா, எழுதி வச்சுக்கோடி. நான் சொன்னதுதான். நீங்க அடி வாங்க போறீங்க. நீ 2 அடி வேணாலும் அடிச்சுக்கோ, ஆனா நான் சொன்னதுதான். போங்க. என்ன மருமக பிள்ளைக்கு என்னவா? என்ன சொன்னதுதான். ஏம்மா, உங்க மருமகன் அது வேற ஒன்றும் இல்லை மாமியாரே. அடுத்து இவங்க எடுக்கிற சீரீஸ்ல எனக்கு ஏதாவது கேரக்டர் கொடுத்தாங்கன்னா அப்பவும் நீங்களே எனக்கு மாமியாரா வரணும்னு கேட்டுக்கிட்டு இருந்தேன். அதுக்கு என்ன, தாராளமா செஞ்சுட்டா போச்சு. ஏம்மா இல்ல, இவர் வேற சொல்லிக்கிட்டு இருந்தாரு. குட்டிமா, வாய மூடு. அப்ப மருமக பிள்ளை ஏடா கூடமா தான் ஏதோ சொல்லியிருக்கு. ஏம்மா, இவர் என்னை தூக்கிட்டு போய் கல்யாணம் முடிப்பாராம்மா. ஏத்தே, நீங்களே சொல்லுங்க, நான் அப்படியெல்லாம் செய்யற ஆளா? சேச்சே, நீங்க ரொம்ப நல்லவர், வல்லவர், தங்கமான மாப்பிள்ள. பாருங்க தே, சொல்லுங்க உங்க மகக்கிட்ட. சரி வாங்க, மூஞ்சி நேரம் ரொம்ப நேரம் வெளியே இருக்க வேண்டாம், வீட்டுக்குள்ள வாங்க. மூஞ்சி நேரம்னா வெளியே உட்காந்தா என்ன ஆயிரும்? ஒரு நேரம் போல ஒரு நேரம் இருக்காது மருமகனே. வாங்க, எந்திரிச்சு வாங்க 2 பேரும். கொஞ்ச நேரம் தனியா உட்காந்து பேசிட்டு இருக்கலாம்னு பார்த்தோம். குட்டிமா, உன் மாமின் கூப்பிடுறான், போய் என்னன்னு காலு. கிளம்பிட்டோம். வாயி கொஞ்சம் வாயா இருக்கு. சரி, நம்ம மருமகன் தானே, அப்படித்தான் இருப்பாரு. என்ன நின்னுகிட்டே இருக்க? சொன்னதெல்லாம் புரிஞ்சதா? புரிஞ்சுதுங்க. இன்னும் வேற ஏதாவது இருக்கா? இருக்கு. அதையும் சொல்லிருங்க. இந்த இரு பாக்குறேன். நைட்டு நான் தூங்கினதுக்கு அப்புறம் தான் தூங்கணும்னு சொன்னேன்ல, அதே மாதிரி காலையில எனக்கு முன்னாடி எந்திரிச்சிடணும். என்ன? சரிங்க, எனக்கு வெள்ளனை எந்திரிச்சு பழக்கம் இருக்கு. இங்க பாரு, நான் பேசும்போது குறுக்கு பேசக்கூடாது, சரின்னு மட்டும்தான் சொல்லணும். என்ன சொல்லு? சரிங்க. அப்புறம் எந்திரிச்ச உடனே என்ன செய்யணும்? நீங்க கட்டின தாலி எடுத்து கண்ணில் ஒத்திக்கிடணும். அதுக்கு அடுத்து உங்க காலை தொட்டு கும்பிடணும். வெரி குட். அதுக்கு அடுத்து எந்திரிச்சு போய் குளிச்சு ரெடி ஆயிட்டு உங்களுக்கு டீ போட்டு எடுத்துட்டு வரணும். டீயா காஃபியா? காஃபி. வெரி குட். அப்புறம் காலையில டிஃபன், என்ன டிஃபன் செஞ்சாலும் அது கூட 2 ஆம்லேட் இருக்கணும். ஆம்லேட் எப்படி இருக்கணும்? வெங்காயம்லாம் நிறைய போட்டிருக்கணும், பச்சை மிளகாய் அளவா இருக்கணும். வெரி குட். அப்புறம் மத்தியானம் சாப்பாடு என்ன செஞ்சாலும் அது கூட 2 ஆம்லேட் இருக்கணும். ஓகே. இந்த காலையில டிஃபனுக்கும் மத்தியான சாப்பாட்டுக்கும் நடுவுல ஸ்நாக்ஸுக்கு 2 ஆம்லேட். வெரி குட். அப்புறம் ஈவினிங் ஒரு 5:30 மணிக்கு டீ கூட 2 ஆம்லேட்.
அப்போது ஆம்லெட்ல என்ன போடணும்? பெப்பர் போடணும். வெரி குட். அடுத்து நைட்டு டிஃபன் 4 சப்பாத்தி 2 ஆம்லேட். சப்பாத்திக்கு நீ என்ன குருமா வச்சாலும் அதை பத்தி எனக்கு கவலை இல்லை. ஆனா ஆம்லெட் மட்டும் 2 வெரி குட். வேற ஏதாவது டவுட் இருக்கா? இருக்குங்க. என்ன டவுட் இப்பவே காட்டுரு. அப்புறம் நாளைக்கு அது தெரியல இது தெரியலன்னு வந்து நிக்க கூடாது. ஆம்லெட்ல எந்த குறையும் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டேன். என்ன டவுட் இப்பவே காலு. அதாங்க டவுட், ஆம்லேட் எப்படி போடுறது? ஏங்க ஒரு ஆம்லேட்டும் கூட உனக்கு ஒழுங்கா போட தெரியாது? ஏங்க இத்தனை வருஷமா உங்களுக்கு உங்க தங்கச்சி தானங்க ஆம்லேட் போட்டு கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க, அதான் எனக்கு தெரியல. நல்ல ஆளு, ஒரு ஆம்லேட் கூட போட தெரியாம இரு, நானே பாக்குறேன். ஹவு டு மேக் டேஸ்டி ஆம்லேட். இந்த வருதுல கட 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 கடன்னு ஒரு ஆம்லேட் கூட போட தெரியாம இருக்கா. இந்தா கேட்டுக்கோ. சொல்லுங்க. இந்த வெங்காயத்தையும் பச்சை மிளகாயையும் நறுக்கிக்கிடணும். சரிங்க. அதை வதக்கிக்கிடணும். சரிங்க. அதை எடுத்து ஒரு பவுல்ல போட்டுக்கிடணும். சரிங்க. அதுல ஒரு முட்டையை உடைச்சு ஊத்தணும். சரிங்க. அதுல கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் சில்லி பவுடர், கொஞ்சம் டர்மரிக் பவுடர், இந்த வீட்டுல என்னென்ன பவுடர் இருக்கோ எல்லாத்தையும் எடுத்து கொஞ்சம் போட்டுக்கோ. போட்டு ஒரு கிண்டிரு. ஏங்க நான் முகத்துக்கு போடுற பவுடர் அதையும் ஒரு நாளைக்கு போடு. டேஸ்ட் எப்படித்தான் இருக்குன்னு பாத்துருவோம். சரிங்க. சரியா? நீங்க என்ன சொன்னாலும் சரிங்க. சரியா போச்சு. சரிங்க. உன்னைய வச்சுக்கிட்டு ஒரு ஆம்லேட் கூட போட முடியாது அதானங்க? அதை நான் தான் சொல்லுவேன், நீ சொல்லக்கூடாது என்ன? சரி சொல்லுங்க. உன்னைய வச்சுக்கிட்டு ஒரு ஆம்லேட் கூட போட முடியாது. நீங்க சொல்லி கொடுத்தா போட்டுருவேங்க. சரி, ஆம்லேட் போடுறதுக்கு இது வரைக்கும் என்னென்ன கலக்கி இருக்கோம் பவுல்ல எல்லாத்தையும் ஒரு கலக்கு கலக்கி தோசை கல்லுல ஊத்திடணும். சரிங்க. நல்லா வெந்ததும் திருப்பி போட்டு இன்னொருக்க வேக வைக்கணும். அது எப்படிங்க வேகும்? ஏன் வேகாது? தோசைக்கல்ல தூக்கி அடுப்பு மேல வைக்கணும், அதுக்கு முன்னாடி அடுப்பு பத்த வைக்கணும், அப்பதான் வேகும். இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னேன், நான் பேசும்போது குறுக்க பேசக்கூடாதுன்னு. சரிங்க சரிங்க. அடுப்பை பத்த வச்சு தானே வெங்காயத்தை வதக்கி இருக்கோம். ஆமாங்க மறந்துட்டேங்க. அப்படியே அடுப்பை சிம்ல வச்சுட்டு வதக்கின வெங்காய சட்டியை மாத்திட்டு தோசைகளை தூக்கி நீ வச்சிருக்கணும். சரிங்க. நான் மட்டும்தான் பேசுவேன், என்ன குறுக்க நீ பேசக்கூடாது, சரியா? சரிங்க. சரி ஓடு, ஒரு ஆம்லேட் போட்டு எடுத்துட்டு ஓடு. சரிங்க. ஒரு ஆம்லேட் போடுறதுக்கு கூட நம்ம தான் சொல்லி கொடுக்க வேண்டியதா இருக்கு. என்ன குட்டி? அண்ணி ஆம்லேட் போட சொன்னியாக்கும்? ஆமா. என்கிட்ட ஆம்லேட் வாங்கி சாப்பிட்டு எவ்வளவு நேரம் ஆகுது சொல்லு? என்ன இப்போ ஒரு 10 நிமிஷம் இருக்குமா? உனக்கே தெரியுது, அப்புறம் எதுக்கு அதுக்குள்ள அடுத்த ஆம்லேட்? ஐயோ குட்டி, அந்த ஆம்லேட் நான் சாப்பிடுறதுக்கு இல்ல, அவளுக்கு ஒரு டெஸ்ட். என்ன டெஸ்ட்? இல்ல குட்டி, நாளைக்கு நான் புதுசா வாங்கி இருக்கிற பிளாட்டுக்கு போக போறோம்ல, அங்க போய் அவளுக்கு சமைக்க தெரியலன்னா என்ன பண்றது? முக்கியமா ஆம்லேட் போட. அதனால அதான் சொல்லி கொடுத்துக்கிட்டு இருந்தேன், என் தங்கச்சிய மாதிரி அருமையா ஆம்லேட் போடுறதுக்கு கத்துக்கோன்னு. சிரிச்சிட்டா. எப்படி? நானும் என் மாப்பிள்ளையோட டெக்னிக்கை கத்துக்கிட்டேன்ல. அன்னைக்கு ஆம்லேட் போட தெரியலன்னா என்ன இப்போ நீ ஒரு ஆம்லேட் போட்டு கொடுக்க மாட்டியா? ஓ கொடுக்கலாமே, என்ன இப்போ வாழ்க்கையே கொடுத்துருக்கேன், ஒரு ஆம்லேட் போட்டு கொடுக்க மாட்டேனா? என்ன முறைக்கிறா? இங்க பாரு, சும்மா வாழ்க்கை கொடுத்துருக்கேன்னு சொல்லாதேன்னு அன்னைக்கே சொன்னேன். அதானே, நான் சும்மா இருந்தாலும் என் வாய் சும்மா இருக்காது. சாரி குட்டி. ஒழுங்கா நல்ல பிள்ளையா இருக்கணும் என்ன? சரி. அப்படிலாம் சொல்லி காட்டக்கூடாது. சரி நான் போய் அன்னைக்கு ஆம்லேட் போட சொல்லி கொடுத்துட்டு வரேன். உன்ன மாதிரியே டேஸ்டா போட சொல்லி கொடு. சரிடா அண்ணா குட்டி, நான் போய் அன்னைக்கு நல்லா டேஸ்டா எப்படி ஆம்லேட் போடுறதுன்னு கத்து கொடுத்துட்டு வரேன். போ. எப்படியும் நீ போடுற அளவுக்கு டேஸ்டா உங்க அன்னைக்கு ஆம்லேட் போட வராது, இருந்தாலும் சொல்லி கொடுத்து பிக்கப் பண்ணி விடு போ. சரிடா அண்ணா குட்டி, என் செல்ல குட்டி. ரூமுக்குள்ள வரும்போது கோவமா பைசன்ட்டு வந்தா, இப்ப ஐஸ் வச்சதும் செல்லக்குட்டி அண்ணா குட்டின்ட்டு போறா. ஆனாலும் இவளையெல்லாம் எப்படித்தான் மாப்பிள்ள சமாளிக்கிறானோ, அதையும் பார்த்துருவோம். தங்கச்சியை சாமர்த்தியமாக சமாளிப்பது எப்படி? எனக்கெல்லாம் என் பொண்டாட்டியை கூட நான் ஈஸியா சமாளிச்சிருவேன், என் தங்கச்சியை சமாளிக்கிறது தான் பெரிய பாடு. என்னங்க? ஆம்லெட் போட்டு எடுத்துட்டு வந்துட்டியா? வா, வாசனையே ஆளை தூக்குது. ஆமாங்க. என் தங்கச்சி போட்ட ஆம்லெட்டை விட சூப்பரா இருக்கும் போலயே. ஆமாங்க, சூப்பரா இருக்கும். வாசனை ஆம்லெட் டேஸ்டா இருக்கும் போலயே. இந்த கம்ச பிரபு ஆம்லெட்டோட வாசனைய வச்சே ஆம்லெட்டோட டேஸ்ட் எப்படி இருக்கும்னு சொல்லிடுவான்.
ஆம்லேட்டோட டேஸ்ட் பட்டையை கலப்பும் போலயே. ஆம்லேட்டுன்னா ஆம்லேட்டு என் பொண்டாட்டி போடுறதாய் ஆம்லேட்டு, என் தங்கச்சியும் தான் போடுறாளே. கர்மம் வாயில வைக்க விளங்கா. குட்டி நீ எப்படா வந்த? ஆம்லேட் எப்படிடா இருக்கு? என் பொண்டாட்டி ஆம்லேட்டா போட்டிருக்கா, வாயில வைக்க விளங்கல, அதைத்தான் சொல்லிக்கிட்டு இருந்தேன். ஆனாலும் குட்டி நீ போடுற ஆம்லேட் மாதிரி வருமாடா என்ன இருந்தாலும்? பைசன் அது நான் போட்ட ஆம்லேட் தான்டா. மட்டிக்கினாரு ஒருத்தரு இவரை காப்பாத்தணும் கத்துரு. டேய் பைசன், கிண்டி 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 மாமா ரெடி. அப்பா மாமா ரெடி. ரெடியாடா பிள்ளை, சாப்பிட வரலாமா? ரெடி அல்லாம். அப்பா என்னப்பா? மாமா ரெடி. பாப்பா மாமா மாமா செஞ்சிட்டேன். அம்மாவுக்கு ஒரு ஒரு பாக்ஸ்ல போட்டு கொண்டு போய் கொடுப்போமா? ஓ கொண்டு போய் கொடுக்கலாமே. பாப்பா ஒரு டிஃபன் பாக்ஸ் எடுத்துட்டு வரட்டுமா? ஏய் ஏக்கியா என்ன பண்ணிட்டு இருக்க? அம்மாக்கு அப்பாக்கு எல்லாருக்கும் அம்மா செஞ்சுட்டு இருக்கேன். நீ அம்மா செஞ்சேனா ஸ்கூலுக்கு யார் போய் படிக்கிறது? அப்ப என்ன செய்யணும்? நமக்கு மம்மா செய்யறதுக்கெல்லாம் ஒரு 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 ஆள் வச்சுக்கணும். ஆள் என்ன? நமக்கு எல்லாமே வேலையெல்லாம் செய்யறதுக்கு ஒரு 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 சர்வெண்ட் வச்சுக்கணும். அவங்கன்னா நமக்கு எல்லாமே செஞ்சு கொடுப்பாங்க. அப்புறம் நம்ம ஸ்கூலுக்கு போயிடணும். அப்படியா அப்பா? அப்படியாப்பா? அது வந்துப்பா, அப்பா அப்படிதானப்பா? அது வந்துடா இலக்கணா குட்டி. அக்கா என்னையா தம்பி குட்டி? என்னையா தம்பி குட்டி? ஸ்கூலுக்கு போகணுமே, நேரமாச்சு. அதாயா தம்பி நானும் சொல்லிட்டு இருக்கேன். இவளை பாரு என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான்னு. அக்கா நீ என்ன பண்ற? மம்மா செய்யறையா தம்பி? அதுக்கு தான் சர்வெண்ட் வச்சுக்கலாம்னு நான் சொல்றேன் தம்பி. சர்வெண்ட்னா முத்தப்பா அப்படின்னா? நமக்கு வேலை செஞ்சு கொடுப்பாங்கடா குட்டி. ஆமா, அவங்க நமக்கு வேலை செஞ்சு கொடுத்தாங்கன்னா அப்புறமா அவங்க எப்ப ஸ்கூலுக்கு போய் படிப்பாங்க? ஆமா, அப்ப அவங்க எப்ப ஸ்கூலுக்கு போவாங்க? அதானே. அப்பா எப்ப போவாங்க? அச்சச்சோ அப்பாவுக்கு தெரியலையேப்பா. முத்தப்பாக்கு தெரியுமா? அச்சச்சோ முத்தப்பாவுக்கும் தெரியாதேப்பா. அச்சச்சோ. அக்கா அப்பனா அம்மா நமக்குனா நம்ம வேலையை நம்மளே செஞ்சு தரணும்க்கா. ஆமா, அதுக்கு தான் நானே மம்மா செஞ்சுட்டு இருக்கேன். என்ன மம்மா? அது பப்பு மம்மம். பப்பு மம்மம் இப்படி ஆயிருக்கும். அப்பா பப்பு மம்மம் இப்படி ஆயிருக்கும். நீங்க மலரம்மா கிட்ட அரிசியை மட்டும் வாங்கிட்டு வந்து போட்டு கிண்டு கிண்டுன்னு கிண்டிக்கிட்டு இருக்கீங்க, இது எப்படிதான் சாப்பாடாகும்? ஆமா, அம்மா மாதிரி அடுப்பு மேல வைக்கணும். அது ரொம்ப பெருசா இருக்கே. அப்பா பாப்பாக்கு குட்டி அடுப்பு வாங்கும்மாப்பா. நீங்க பெரிய பிள்ளைய போனதுக்கு அப்புறம் அந்த அடுப்பு உங்களுக்கு எட்டும்பா. அச்சச்சோ, அப்ப இப்ப எப்படிப்பா மம்மா செய்யறது? நீங்க ஒண்ணும் செய்ய வேண்டாம்ப்பா, உங்களுக்கு சமைச்சு கொடுக்கிறதுக்கு தான் அம்மா இருக்கன்லப்பா. அம்மா 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 வேலைய அம்மளே செஞ்சுக்கிடணும்மா. அது செய்யலாம்மா, அதுக்கு இன்னும் கொஞ்சம் நாள் ஆகணும்மா. எவ்வளவு நாள் ஆகணும்? எவ்வளவு நாள் ஆகணும்? அது இன்னும் கொஞ்ச நாள் ஆகணும். இப்பதானே நீங்க ஸ்கூலுக்கு போக போறீங்க. இப்ப நீங்க சின்ன சின்ன வேலையெல்லாம் பார்த்தா போதும். அம்மா சின்ன சின்ன வேலைனா என்னம்மா பார்க்கணும்? அடடடடா, இப்ப 3 பிள்ளைங்களுக்கும் வேலை பார்க்கறதுல என்ன ஆர்வம்? ஏமைனி நீங்களா அரிசி கொடுத்து விட்டீங்க பாப்பாவுக்கு? ஆமா குழந்தைனாரே, நான் பருப்பு சாதம் வைக்கிறதுக்கு அரிசி அளந்து போட்டுக்கிட்டு இருந்தேனா ஊற வைக்கிறதுக்கு. அப்ப பாப்பா வந்து நானும் சமைக்க போறேன், எனக்கு அரிசி கொடுங்கம்மான்னு கேட்டா. சரி. எதுலடா கொடுக்க, என்னடா செய்ய போறேன்னு கேட்டேன். உடனே பக்கத்துல இருந்த ஒரு பானையை எடுத்து இதுல அரிசி கொடுங்கம்மான்னு சொல்லி வாங்கிட்டு வந்து உடனே ஒரு கரண்டியை எடுத்துட்டு வந்து இங்க உட்காந்து கிண்டிக்கிட்டு இருக்காங்க. என் பிள்ளைய அப்பாவுக்கு சாப்பாடு செஞ்சு கொடுக்குறாங்க, என்னடா? ஆமாப்பா. சரிதான், செஞ்சாச்சா? மம்மா ரெடி. நிலாமாக்கு ஒரு பாக்ஸ்ல போட்டு நானும் முத்தப்பாவும் கொண்டு போறோம். அம்மாவுக்கு கொண்டு போக போறீங்களா? சரி, பாக்ஸ்ல போட்டு தரட்டுமா? நானே போட்டுக்கிடுவேனே. அம்மா என்னம்மா? அம்மா நான் வச்ச பப்பு மம்மா நீங்க வச்சிருக்கிற பப்பு மம்மா மாதிரியே இல்லம்மா. அது நான் அடுப்புல வச்சு அடுப்புல வைக்கணுமா. அது எனக்கு எட்டாலம்மா. எம்மா நீங்க இப்ப சமைக்கவே வேண்டாம்மா, சமைச்சு கொடுக்கறத சமத்தை சாப்பிடுங்கம்மா. அப்புறம் அப்பாவுக்கு பசிக்கும்ல.
ஆமாப்பா எனக்கு பசிக்கும்ல. உங்க அப்பாவுக்கு நான் சாப்பாடு தர்றேன். அப்பனா சரி. சரி இப்ப வாங்க எல்லாரும் சாப்பிட வாங்க. இன்னைக்கு ஸ்கூலுக்கு போகணுமே. அம்மா நானுமே அக்காவுங்க கூட போவேம்மா. உங்களுக்கு இன்னும் ஒரு வயசு ஆகணும்லம்மா. இப்ப போனா சேர்க்க மாட்டாங்கம்மா. எங்க அப்பா சொன்னா சேர்ப்பாங்கம்மா. இல்ல இவர் கொடுக்குற செல்லம் தான். தம்பி வந்தாதான் நான் ஸ்கூலுக்கு போவேன். ஆமா நானும். அம்மா நானும் அக்காங்கள பத்திரமா கூட்டிட்டு போயிட்டு பத்திரமா கூட்டிட்டு வருவேம்மா. அப்பா சொல்லுங்கப்பா. ஏம்மா வாகா குட்டியும் ஸ்கூலுக்கு போகட்டும்மா. 2 வயசுல ஸ்கூல்ல சேர்க்க மாட்டாங்கம்மா. அப்பா சொல்லுங்கப்பா. அதெல்லாம் சேர்ப்பாங்க மைனி, நாங்க சொன்னா சேர்ப்பாங்க. ஆமா இப்படியே எங்க போனாலும் இந்த பிள்ளைங்களுக்கு செல்லம் கொடுத்தே தடுத்து விடுங்க. அம்மா சரி சரி போயிட்டு வாங்க. அக்காங்கள பத்திரமா பாத்துக்கிடணும் என்ன? ஓகே அப்பா போகலாமாப்பா? எப்பா சாப்பிட்டு வாங்கப்பா, அதுக்கும் அப்புறம் எனக்கு தான் திட்டு விழும். சொல்லுங்க. சமத்து குட்டி. பாப்பா சொல்லுங்க. இல்ல கேரட் அம்மா இது. ஆமாம்மா கேரட் தான். பாக்கா குட்டி என்னம்மா ஸ்கூலுக்கு போய் சேட்டை பண்ணக்கூடாது, சமத்தா இருக்கணும் என்ன? நான் சேட்டையே பண்ண மாட்டேம்மா. தம்பி நல்ல தம்பி. அம்மா நல்ல தம்பி தான். அக்காங்களை நல்லா பாத்துக்கிடணும் என்ன? நான் அதுக்கு தான் ஸ்கூலுக்கே போறேன். அதுக்கு தான் ஸ்கூலுக்கே போறீங்களா? சொல்லுங்க. அம்மா சி ஃபார் கேரட். யாரா சொல்லி கொடுத்தாங்க? நோ கே ஃபார் கேரட். நோ சி ஃபார் கேரட். என்னது பா வரும்? இங்கிலீஷ்ல எழுதுனா சி வரும்பா, தமிழ்ல எழுதுனா கே வரும்பா. ஆனா ஆல்பபெட் சொல்லும்போது சி ஃபார் கேரட் தான் சொல்லணும். குட்டி உனக்கு யாருடா கே ஃபார் கேரட்னு சொல்லி கொடுத்தது? சொல்ல மாட்டேன்ப்பா. அப்பா மாமாப்பா. அதான் இந்த ஆகாத வேலை எல்லாம் எங்க அண்ணன் தான் பாப்பான். அப்பா முத்தப்பா ஆம்லெட்ல கேரட் போடுவாங்களாப்பா? ரைட். ஆம்லெட் போடுறதுக்கு அவன் தான் சொல்லி கொடுத்துருக்கான். அப்பதான் கே ஃபார் கேரட்னு சொல்லி கொடுத்துருக்கான் பிள்ளைக்கு. ஏடா இந்த மாட ஸ்கூல் கிளம்பாம இருக்கீங்க? இந்த ராஸ்கல் என் பிள்ளைக்கு பாடத்தை தப்பா சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கடா நீ. நான் என்னடா தப்பா சொல்லி கொடுத்தேன்? பின்ன கே ஃபார் கேரட்னு சொல்லி கொடுத்துருக்கா. டேய் கேரட் தமிழ்ல எழுதுனா கே தானடா வரும். இடியட், அதுக்காக அப்படியாடா சொல்லி கொடுப்ப? இரு 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 அதெல்லாம் இருக்கட்டும். என்னடா டோராவை பார்த்துட்டு இருக்கீங்க? ஆமா டோரா. எங்க நாம போறோம். நாங்க ஸ்கூலுக்கு போறோம். வாங்க நண்பர்களே எல்லாரும் ஒண்ணா போலாம். ஒண்ணா போலாம். அது முயற்சி ஒண்ணா போகலாம். அடே 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 இந்த டோரா பாப்பாலாம் ஒரு ஆய்ப்பு இல்ல, ஸ்கூலுக்கே போக மாட்டா. அவ கூட எல்லாம் சேரக்கூடாதுடா. நம்ம சின்சான் பாப்போம் என்ன? எனக்கு டோரா தான் பிடிக்கும். எனக்கும் டோரா தான் பிடிக்கும். டோரா புள்ள ஆய்ப்புள்ள. டேய் எங்க தலைவி டோராவை பத்தி நீ எப்படி தப்பா பேசலாம்? இது தலைவியா? அவ எப்படா உங்களுக்கு எல்லாம் தலைவியானா? அவ தாண்டா எங்களுக்கு தலைவி. எங்க தலைவிக்குன்னு நாங்க ஒரு சங்கம் வச்சிருக்கோம். நீ வந்து ஜாயின் பண்ணிக்கிறியா? அப்போ சின்சான் அவன்லாம் ஒரு பையனாடா, ஆய் பையன். அவங்க அம்மா கிட்ட எவ்வளவு எதிர்த்து பேசுறான், சேட்டையா பண்ணிட்டு இருக்கான். இது எப்போல இருந்துடா? இந்தா அதெல்லாம் பேச்சில்ல. நீ எங்க தலைவி டோரா சங்கத்துல சேர்றியா என்ன? முறைக்காத. சேர்றியா இல்லையா அதை மட்டும் சொல்லு. சேர்றேன், சேர்ந்து தொலைகிறேன், வேற வழி. அப்ப தலைவி டோரா வாழ்க சொல்லு. டோரா வாழ்க. தலைவி டோரா வாழ்க அப்படி சொல்லு. தலைவி டோரா வாழ்க. இரு நான் போய் ஒரு நல்ல சோரா பார்த்து முட்டிட்டு வரேன். போ போ போய் முட்டு போ. பிள்ளைய பெற்றதும் பிள்ளைங்களுக்கு டோரா பிடிக்குதுன்னு இவனும் டகால்னு பல்ட்டி அடிச்சிட்டான். சீச்சி பேட் பாய். சீக்கிரம் சாப்பிடுங்கடா, ஸ்கூலுக்கு போலாம். ஏன் குழந்தைனாரே இன்னைக்கு வெண்ணிலா நேரத்திலே கிளம்பியாச்சோ? ஆமா மைனி, இன்னைக்கு மினிஸ்டர் வர்றாருன்னு பந்தோபஸ்துக்கு போயிருக்கா. சாப்பிடவே இல்ல. நான் ஹாஸ்பிட்டல் போற வழியில அப்படியே கொடுத்துட்டு போறேன் மைனி. இன்னைக்கு எனக்கு ஒரு மீட்டிங் இருக்கு. ப்ரோ இன்னைக்கு உனக்கு என்ன ப்ரோக்ராம்? எனக்கும் இன்னைக்கு ஒரு மீட்டிங் இருக்குடா, கிளம்பணும். சரி ஓகே வாங்க அப்ப எல்லாரும் கிளம்புவோம். சரி வாங்க எல்லாரும் சாப்பிட்டு கிளம்புங்க, அப்படியே கிளம்பிடாதீங்க. எடுத்து வைங்க மைனி, இந்த வந்துட்டோம். மேடம் என்னங்கடா 4 உத வாங்குனதும் இப்பதான் அம்மா ஞாபகம் வருதோ? இந்த அம்மா ஞாபகம் கூட்டத்துல அந்த பொண்ணுங்களை தொட்டு தடவும் போது எங்க போனது? சாரி மேடம். மினிஸ்டர் வர்றாருன்னா அவங்க கட்சிக்காரங்க ஒரு 300 ரூபாயோ 500 ரூபாவோ கொடுத்து ஒரு பிரியாணி பொட்டலத்தையும் கொடுத்து 4 பேரை கூட்டம் கூட்டி வைக்கிறது வழக்கம் தான். அன்னைக்கு தினக்கூலிக்கு வேலைக்கு போறவங்க அந்த 500 ரூபாய்க்கும் அந்த பிரியாணி பொட்டலத்துக்கும் ஆசைப்பட்டு இங்க வந்து நிக்கிறாங்க. காலையில இருந்து வேகாத வெயில ஒரு 500 ரூபாய்க்காக நின்றுட்டு இருக்காங்க.
அவங்களும் உங்களுக்கு கூட பிறந்த அக்காவா அம்மாவா பார்க்க தெரியல. இப்ப 4 உத வாங்குனது அம்மா ஞாபகம் வருது. அந்த பொண்ணுங்க மேல கை வைக்கும் போது எங்க போச்சு இந்த அறிவு? இனிமே அப்படி பண்ண மாட்டேன் மேடம். தொலைச்சிருவேன் தொலைச்சு. இல்ல மேடம் பண்ண மாட்டோம். அட்டி வாங்குறதுக்கு முன்னாடி அந்த அறிவு வரல. இனிமே அப்படி பண்ண மாட்டோம் மேடம், விட்டுருங்க மேடம். ஒரு நாள் முழுக்க சாப்பாடு தண்ணி இல்லாம உள்ளே கடை, அப்பதான் அறிவு வரும். மேடம் என் பிள்ளை பள்ளிக்கூடத்தில் படிக்குது, சாயங்காலம் கூப்பிட போகணும். என் பொண்டாட்டி வேலைக்கு போயிருக்கா, நான் தான் கூப்பிட போகணும். பிள்ளையா? என்ன பிள்ளை? பொம்பளை பிள்ளை தான் மேடம். நீயே ஒரு பொம்பளை பிள்ளைய பெத்து வச்சுக்கிட்டு இந்த மாதிரி ஒரு வேலை பார்த்துக்கிட்டு இருக்க. இனிமே அப்படி பண்ண மாட்டேன் மேடம். எத்தனை மணிக்கு ஸ்கூலுக்கு போகணும்? 4:10 மேடம். அப்ப அது வரைக்கும் உள்ள இரு. கான்ஸ்டபிள், எஸ் மேம். ஒரு 4 மணி போல இந்த இவனை மட்டும் அவன் சொல்ற ஸ்கூலுக்கு கூட்டிட்டு போங்க. ஓகே மேம். இவன் சொல்றது உண்மையா பொய்யான்னு பாருங்க. இவன் பிள்ளை அங்க படிக்குதான்னு பாருங்க. அப்படி இல்லைன்னா மறுபடியும் இவனை கூட்டிட்டு வந்து லாக்கப்ல போட்டுருங்க. மேடம் மேடம் நிஜமாவே என் பிள்ளை அங்கே படிக்குது மேடம். பாப்போம், உள்ள இரு அது வரைக்கும். கான்ஸ்டபிள், நான் மீட்டிங் நடக்கிற இடத்துக்கு போறேன். நீங்க செல்லை லாக் பண்ணுங்க. எஸ் மேம். ம். என்னை நிஜமாவே என் பிள்ளை பள்ளிக்கூடத்தில் படிக்குதுனே. போ போ உள்ள போ. ஏனே இந்த ரோடை எப்ப பிளாக் பண்றது? ஆட்டோ கார்லாம் வந்துகிட்டே இருக்கு. நம்ம மேடம் மினிஸ்டர் வர்றதுக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடி பிளாக் பண்ணா போதும்னு சொல்லியிருக்காங்க. அது வரைக்கும் அவசரமா வேலைக்கு ஆஸ்பத்திரிக்கு எல்லாம் போறவங்க போய் கிடக்கும்னு சொல்லியிருக்காங்க. சரிங்கண்ணே. ஆனா ஒண்ணு கவனிச்சிங்களாக்கா? என்னண்ணே? இல்ல, நம்ம பிசியா வேலை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது நமக்கு பின்னாடி பிசியா வேலைக்கு சேர்ந்தாங்க மேடம். அதுக்கு என்னண்ணே பண்றது? அவங்க எஸ்ஐ போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணி பரீட்சை எழுதி பாஸ் பண்ணி வேலைக்கு சேர்ந்திருக்காங்க. அவங்க வீட்டுக்காரர் வேற நடுவுல ஏதோ குழப்படி பண்ணிட்டாருல. ஆமா, அது பொய்ன்னு நிரூபிச்சு தானே மறுபடியும் வேலையை வாங்கினாங்க. ஆமா, அதனால அவங்க வீட்டுக்காரருக்கு டாக்டர் லைசன்ஸ் கேன்சல் பண்ணிட்டாங்களாமே, அப்படியா? ஆமா, அப்படித்தான் கேள்விப்பட்டேன். ஆனாலும் அவங்களுக்கு என்ன, அந்த ஹாஸ்பிட்டலே அவங்களோட தான். மேடத்தோட வீட்டுக்காரரு முன்னாடி அந்த ஹாஸ்பிட்டல்ல டாக்டரா வேலை பார்த்தாரு. இப்போ அங்க இருக்கிற டாக்டர் எல்லாம் வேலை வாங்கிக்கிட்டு இருக்காரு. அவ்வளவுதான் வித்தியாசம். அதுவும் சரிதான். எல்லாம் நடந்து முடிஞ்சு 2 வருஷம் ஆயிப்போச்சு. மேடமும் சப் இன்ஸ்பெக்டர் ஆகி இப்போ இன்ஸ்பெக்டராகவே ஆயிட்டாங்க. ஆமா, பரீட்சை எழுதி சப் இன்ஸ்பெக்டர் போஸ்ட் வாங்கினாங்க. இப்போ இந்த 2.5 வருஷத்துக்கு மேல ஆயிப்போச்சு. அந்த குழந்தைங்களை கடத்தின கேஸ்ல மேடம் நல்லா வேலை பார்த்தாங்கன்னு அவங்க சர்வீஸை பாராட்டி இன்ஸ்பெக்டர் போஸ்ட் அவங்க மாமா வாங்கி கொடுத்துட்டாரு. நம்மளும் பேசாம பரீட்சை எழுதியிருக்கலாம். நமக்கு பின்னாடி பிசியா வேலைக்கு சேர்ந்தவங்க இன்னைக்கு இன்ஸ்பெக்டராகவே ஆயிட்டாங்க. நம்ம ஒரு ஹெட் கான்ஸ்டபிளா கூட ப்ரமோட் ஆகாம அப்படியே இருக்கும். நீங்களாவது அந்த பரீட்சை எழுதியிருக்கலாம்லக்கா. எனக்கு எங்க அண்ணையே படிக்கிறதுக்கு நேரம் கிடைக்குது. என் பிள்ளைய மெடிக்கல் காலேஜில் சேர்த்தேன். அவளுக்கும் சேர்த்து வேலை பார்க்கறதுக்கு தான் எனக்கு நேரம் இருக்கு. இந்த அவளுக்கும் இந்த வருஷத்தோட படிப்பு முடிய போகுது. நமக்கு காலம் பிசியா இருந்தே ஓடிரும் போல. வேலைக்கு சேர்ந்த புதுசுல மேடம் நல்லா சிரிக்க சிரிக்க கலகலன்னு பேசுவாங்க. ரொம்ப அப்பாவியா இருப்பாங்க. இப்ப பாரு எப்படி இருக்காங்கன்னு. அது சரி, பதவிக்கு தகுந்த அந்த மிடுக்கு அதிகாரம் எல்லாம் இருக்கணும்ல. இல்லாட்டி தலையில மிளகா அரைச்சிருவாங்க தெரியுமா? அதுவும் சரிதான்க்கா. என்ன மேடம் வர்றாங்க. மேம். இன்னும் 1/2 hourல இந்த ரோட பிளாக் பண்ணிருங்க. ஓகே மேடம். அப்புறம் எப்பவுமே ஒரே ஆளே வெயில்ல நிக்காதீங்க. நீங்க அதை கொஞ்சம் பார்த்து மாத்தி விடுங்க. நிழல் எங்கெங்க இருக்கோ அப்படி கொஞ்சம் கொஞ்சமா ஷிஃப்ட் போட்டு மாத்தி விடுங்க. ஒரே ஆளே வெயில்ல நின்னுட்டு இருந்தா எப்படி? ஓகே மேடம். ஆமா, உங்க வாக்கி டாக்கி எங்க? மேடம் அங்க ஜீப்ல இருக்கு மேடம். அதான் அங்க ஜீப்ல வச்சுக்கிட்டு நீங்க இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? இல்ல மேடம், இப்பதான் கொண்டு போய் வச்சுட்டு வந்தேன். ஆன் த ஸ்பாட்ல இன்ஸ்ட்ரக்ஷன் வரும்னு தெரியாதா? எப்பவும் எடுத்து கையில வச்சிருக்க வேண்டாமா? சாரி மேடம். சரி, அதை எடுத்து கையில வச்சிருங்க. அதை கையில வச்சிருக்கிறதுக்கு ஏதாவது சிரமமா இருக்கா என்ன? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல மேடம். மாத்தி யாராவது ஒரு ஆள் வச்சிருங்க. இப்படி ஜீப்ல கொண்டு போய் வச்சுட்டா என்ன அர்த்தம்? இதை எடுத்துட்டு வந்து வச்சிருக்கோம் மேடம். மேம், சூப்பரிண்டென்ட் சார் வராது. குட் மார்னிங் சார். குட் மார்னிங். பந்தோபஸ்தெல்லாம் எப்படி போய்கிட்டு இருக்கு? எல்லாம் கிளியரா இருக்கு சார். சேஃப்டியும் ரொம்ப முக்கியம். மக்களோட சேஃப்டியும் ரொம்ப முக்கியம். மினிஸ்டரோட சேஃப்டியும் ரொம்ப முக்கியம். யாருக்கும் எந்த பாதிப்பும் வரக்கூடாது. எஸ் சார். உங்க ஸ்டேஷன் கான்ஸ்டபிள்ஸ் எல்லாரையும் அலர்ட்டா இருக்க சொல்லுங்க. ஓகே சார். வானதி மேடம் எங்க? அவங்களோட ஸ்டேஷன் கான்ஸ்டபிள்ஸ்லாம் எங்க? அவங்க எல்லாரும் மீட்டிங் ஹால்குள்ள இருக்காங்க சார். ஓகே, நீங்க வெளியே டேக் ஓவர் பண்ணிக்கிட்டீங்களா? ஷெட்யூல் போட்டு மாத்திக்க போறோம் சார். கொஞ்ச நேரம் இவங்க வெளியே, கொஞ்ச நேரம் அவங்க வெளியேன்னு. ஏன் அப்படி? எவ்வளவு நேரம் இவங்க வெளியில நின்னுட்டு இருக்காங்கல்ல சார், கொஞ்ச நேரம் இவங்க உள்ள இருக்கட்டும். அதுக்கடுத்து அவங்க கொஞ்ச நேரம் வெளியே வரட்டும். அதுக்காக தான். ஓ, இது யாரோட பிளான்? நானும் வானதி மேமும் சேர்ந்து எடுத்த டிசிஷன் சார். இப்படி எல்லாம் நீங்களா டிசிஷன் எடுக்கிறதுக்கு உங்களுக்கு யார் அத்தாரிட்டி கொடுத்தது? சார், மீட்டிங் நடக்கிற இந்த இடம் என்னோட ஸ்டேஷன், வானதி மேம் ஸ்டேஷன் 2 பேரோட கண்ட்ரோல்ல தான் இருக்கு. கான்ஸ்டபிள்ஸை எப்படி வேணாலும் மாத்தி அலர்ட் பண்ற ரைட்ஸ் எங்களுக்கு இருக்கு சார். செக்யூரிட்டி ரொம்ப முக்கியம் மேம். எங்க கான்ஸ்டபிள்ஸோட ஹெல்த்தும் எங்களுக்கு முக்கியம் சார். ரொம்ப பேச படிச்சிட்டீங்க. சரி, பாத்துக்கோங்க. ஓகே சார். அப்புறம் பிள்ளைங்களாம் எப்படி இருக்காங்க? நல்லா இருக்காங்க சார். பிள்ளை பத்ததுக்கு அப்புறமும் ஆள் நல்ல கொள்ளுக்கு முள்ளுக்குன்னு அழகா தான் இருக்க. ஒரு செல்ஃபி எடுத்துக்கிடுவோமா? எங்க சிரி? ஏய், என்ன செல்ஃபி எடுத்து ஸ்டேட்டஸ் போடுற அளவுக்கு உங்களுக்கு வேணா வேலை வெட்டி இல்லாம இருக்கலாம். ஆனா நான் ரொம்ப பிஸி. ஏய் வெண்ணிலா, என்ன இன்ஸ்பெக்டர் ஆயிட்டோன்னு திமுறா? ஆமா, திமிருதான். பிசி
ஐசியா இருந்து சப் இன்ஸ்பெக்டர் ஆகி இன்னைக்கு இன்ஸ்பெக்டர் ஆயிருக்கேன். ஆனால் நீங்கள் இன்னமும் எஸ்பியாவே தான் இருக்கீங்க. இப்போ உங்களை நீங்கள் என்கிட்ட தப்பாக நடந்துக்க முயற்சி பண்ணீங்கன்னு சொல்லி இந்த பப்ளிக் பிளேஸில் சப்புன்னு ஒரு அறை வச்சு இருக்கிற எஸ்பி போஸ்ட்ல இருந்து டீப்ரமோட் பண்ண என்னால் முடியும். ஆனால் எனக்கு அதுக்கெல்லாம் நேரமும் இல்லை, இன்ட்ரெஸ்ட்டும் இல்லை. உங்கள் வேலையை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லது. என் வேலையை என்னை பார்க்க விடுங்க. நான் ஏற்கனவே உங்ககிட்ட சொல்லியிருக்கேன், நான் யூனிஃபார்ம் போட்டு வர்ற நேரம் நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு வேறு ஏரியாவுக்கு போயிருங்கன்னு. அதையும் மீறி நீங்கள் இங்கே தான் இருக்கீங்க. சரி இருங்க, ஆனால் என்கிட்ட இருந்து கொஞ்சம் தள்ளியே இருங்க. இந்த முக்கியமான வேலை இருக்குன்னு சொல்லி உங்கள் ஆஃபீஸ்க்கு கூப்பிடுறது, இந்த மாதிரி பப்ளிக்கில் ஏதாவது மீட்டிங் நடந்தால் என்னை அதிகாரம் பண்ணுறேங்கிற சாக்கில் வந்து உரசுறது, செல்ஃபி எடுக்கிறேங்கிற சாக்கில் முத்தம் கொடுக்குற மாதிரி வந்து அதுக்கப்புறம் அதை எடிட் பண்ணி சோஷியல் மீடியாவில் போடுவேன்னு மிரட்டுறது, இந்த மாதிரி வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க என்கிட்ட. ஏய், நீ என் கண்ட்ரோல்ல இருக்கிற ஒன் ஆஃப் த ஸ்டேஷன்ல ஆஃப்டர் ஆல் ஒரு இன்ஸ்பெக்டர். அதான் சொன்னேன், நான் ஆஃப்டர் ஆல் இன்ஸ்பெக்டர் தான். ஆனால் நீங்கள் சூப்பரிண்டென்ட்ங்கிற திமிரில் பேசாதீங்க. நான் நினச்சா அடுத்த நிமிஷமே உங்களை டீப்ரமோட் பண்ணிடுவேன். பிடிங்க உங்கள் ஃபோனை, பேசுறதுக்கு மட்டும் யூஸ் பண்ணுங்க. 4 வருஷமாக எஸ்பியாவே இருக்கமே, இன்னும் ஏன் ப்ரமோஷன் கிடைக்க மாட்டேங்குதுன்னு கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டேங்க போல. டீப்ரமோஷன் ஆனால் தான் யோசிப்பீங்களோ? பேபி, டீப்ரமோட் பண்ணிடுவோமா பேபி? குட் மார்னிங் எஸ்பி சார். என்ன அப்படியே திகச்சு போய் பாக்குறீங்க? என் பொண்டாட்டிக்கு சாப்பாடு கொடுத்துட்டு போலான்னு வந்தேன். வேலைன்னு சரியா சாப்பிட கூட மாட்டேங்கிறா. என்ன உன் புருஷன் இருக்கிற திமிர்ல தான் இவ்வளவும் பேசுனியா? பேசிக்காவே நான் கொஞ்சம் திமிர் பிடிச்சவ தான் சார். இப்போ என் புருஷனோட திமிரும் சேர்ந்துக்கிடுச்சு. அவர் உங்களுக்கு குட் மார்னிங் சொன்னார்ல, பதிலுக்கு குட் மார்னிங் சொல்லி நல்லபடியாக அனுப்பி வச்சிருங்க நீங்களே. ஏய், இல்லைன்னா என்ன பண்ணிடுவான் அவன்? அது இல்லை சார், என் புருஷன் டாக்டராக இருக்கும்போதே ஒரு மாதிரி, இப்போ வேற மாதிரி. எந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனுக்கும் அடப்பட மாட்டார். பேசாமல் பதிலுக்கு ஒரு குட் மார்னிங்கை சொல்லி அனுப்பி வச்சிருங்க. நமக்கு எதுக்கு வம்பு? அப்புறம் இன்னொரு விஷயம், கொஞ்சம் தள்ளியே நில்லுங்க என்கிட்ட இருந்து. என்ன பேபி, ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது டிஸ்டர்ப் பண்ணிட்டனா? ஆமா, இந்த எஸ்பி ஏன் ஒன்னு இடிச்ச மாதிரி நிக்கிறாரு? தனியா பேலன்ஸ் பண்ணி நிக்க முடியலையா என்ன? நரம்பு தளர்ச்சியா எதுவும்? நான் தான் சொன்னேன்ல, கொஞ்சம் தள்ளி நில்லுங்க. என்ன உன் புருஷனை வச்சு என்ன அசிங்கப்படுத்த பாக்குறியா? சார் நீங்களா தானே சார் என் பக்கத்தில் வந்தீங்க. நான்லாம் தள்ளி நிற்க மாட்டேன். நான் நின்ன இடத்துலயே தான் நிற்பேன். பக்கத்தில் வந்த நீங்கள் தான் தள்ளி போகணும். தள்ளி போங்க, இல்லைன்னா இதுக்கு மேலேயும் பேசுவார், பேசுறதுக்கு மேலேயும் செய்வார். நான் சொல்கிறப்பவே கொஞ்சம் உஷாராக இருந்துக்கங்க, இல்லைன்னா ஒரு சாம்பிள் காட்டினாருன்னு தாங்க மாட்டேங்க. பேபி, உனக்கு சாப்பாடு கொண்டு வந்திருக்கேன். சாப்பிட்றதுக்கு டைம் இருக்கா? மினிஸ்டர் வர்றதுக்கு டைம் ஆச்சுங்க. அதுக்கு இன்னும் 1 ஹவர் இருக்கேன். அது வரைக்கும் எஸ்பி சார் பார்த்துப்பாரு. நீ வா, காருக்குள்ள உட்காந்து நல்லா ஜம்முன்னு ஏசியில் உட்காந்து சாப்பிட்டு போ. வா. பிள்ளைங்களாம் எங்கங்க? பிள்ளைங்க எல்லாரும் காருக்குள்ளதான் இருக்காங்க. உனக்காக தான் வெயிட்டிங். வா வா. இந்த வந்துட்டேங்க. சார் எக்ஸ்கியூஸ் மீ, ஒரு 10 நிமிஷம் சாப்பிட்டு வந்துடுறேன். காலையிலையும் சாப்பிடல. உங்களோட கண்ட்ரோலில் இருக்கிற ஒன் ஆஃப் த போலீஸ் ஸ்டேஷனோட கான்ஸ்டபிள்ஸ் இவங்க எல்லாரையும் கொஞ்சம் ஒரு 10 நிமிஷத்துக்கு பார்த்துக்கங்க சார். இந்த வந்துடுறேன். சார் எஸ்பி சார், ஒரு 10 நிமிஷம் எக்ஸ்கியூஸ் கேட்டு போனா இந்த கேப்ல ஏதாவது குறுக்கு வேலை பார்த்து என்னை மாட்டி விடலான்னு எதுவும் யோசிக்காதீங்க சார். உங்களை விட அதிகமாக நான் யோசிப்பேன். Shit. Damn it. டேமிட்ங்கிறாரு. நீ damn cute baby. பிள்ளைங்களை காருக்குள்ள வச்சுக்கிட்டு எதுக்குங்க இங்கே நிற்கிறீங்க? ஸ்கூலில் கொண்டு போய் விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்திருக்கலாம்ல. அம்மாவை பார்த்துட்டு தான் ஸ்கூலுக்கு போவேன்னு 3 பிள்ளைங்களும் ஒரே அடம். இறங்கி வர சொல்லவா? என் பிள்ளைங்க இந்த வெயிலெல்லாம் நிற்கக்கூடாது. நான் உள்ளே போய் பார்த்துக்கிறேன். ஓகே பேபி, அப்போ சொல்லிட்டு வந்துரு. நம்ம ஒரு ஓரமாக போய்க்கலாம். சரிங்க. உங்ககிட்ட தாங்க சொல்லிட்டு வர சொல்கிறாரு. போயிட்டு வர்றோம். உங்ககிட்ட நிறைய பேசணும்னு தோணுது, ஆனால் இப்போ எதுவுமே பேச வேண்டாம்னு தோணுது. சரி, இருந்தாலும் இந்த கண்டென்ட் காதலை சீரீஸ்க்கும் எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ண என்னோட எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரொம்ப தேங்க்ஸ். நான் என்றென்றும் காதல் சீரீஸ் முடிச்சதுக்கப்புறம் ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன், என்றென்றும் காதல் மொத்தம் 11 தடவை சூப்பர் தேங்க்ஸ் வாங்கின ஒரு சீரீஸ்னு. அதே மாதிரி கண்டென்ட் காதல் 2 தடவை சூப்பர் தேங்க்ஸ் வாங்கிருச்சு. அதை கொடுத்த உங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ். நீங்கள் யார் என்ன எப்படின்னு எனக்கு எதுவுமே தெரியாது. அதே மாதிரி தான் நான் யார் என்ன எப்படின்னு உங்களுக்கும் தெரியாது. இருந்தாலும் எனக்காக என்னோட சீரீஸ் பிடிச்சு போய் உங்களோட கை காசை செலவு பண்ணி 13 தடவை சூப்பர் தேங்க்ஸ் பண்ணியிருக்கிற உங்களுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸுங்க. இந்த ட்வீன் கிராஃப்ட் ஆப்லேயே அதிகமாக சூப்பர் தேங்க்ஸ் வாங்கின ஒரே சேனல் நம்ம லட்டு ட்வீன் கிராஃப்டாக தான் இருக்கும். அதில் எனக்கு ரொம்ப ரொம்ப பெருமை. அதே மாதிரி தினமும் விடாமல் கமெண்ட் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுறவங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றிங்க. தினமும் புதுசாக நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் வரீங்க, கமெண்ட் பண்ணுறீங்க, அதெல்லாம் எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஆனால் எனக்கு இருக்கிறதுலே ரொம்ப சந்தோஷம் எது தெரியுமா? நான் 2022 வருஷம் டிசம்பர் 21ஆம் தேதி யாருக்குமா பிள்ளை யாரோ சீரீஸ் ஆரம்பித்தேன். அன்றைக்கி தான் முதல் எபிசோட் போட்டேன். அன்னைக்குல இருந்து இன்னைக்கு 2025 ஏப்ரல் 12ஆம் தேதி நான் இன்னைக்கு போடுற வீடியோ வரைக்கும் விடாமல் கமெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க சில பேர். புதுசாக நிறைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வர்றது ஒரு பெருமைன்னா, இருக்கிற ஃப்ரெண்ட்ஸை இத்தனை வருஷமாக தக்க வச்சுக்கிறதுங்கிறது ஒரு தனி பெருமை தாங்க. அந்த பெருமையை எனக்கு கொடுத்த உங்களுக்கு மறுபடியும் நன்றி.
அந்த கமெண்டேட்டர்ஸ் நேம் எல்லா பேரையும் வரிசையா இங்க சொல்லணும்னு எனக்கு ஆசை தான். ஆனா லிஸ்ட் பெருசா போய்கிட்டே இருக்கும். அப்படி கமெண்ட்ஸ் பண்றவங்க உங்களுக்கு தெரியும் நீங்க யாருன்னு, உங்களுக்கு ரிப்ளை பண்ற எனக்கும் தெரியும். இப்போ ஒரு 2 வாரமா நான் சரியா ரிப்ளை பண்றது இல்ல. அதுக்கு காரணம் நான் போஸ்ட் போட்டிருந்தேன் பாத்தீங்களா, அதுதான். ஸ்கூல்ல எக்ஸாம் நடக்குது, பாப்பாவுக்கு அதுக்கு ரிவிஷன் பண்ணணும். அதுவும் இல்லாம பாப்பாவுக்கு கண்ணு வலி, அவங்களுக்கு நான் போனை கையில எடுத்து அவங்களுக்கும் பார்க்கணும்னு தோணும்ல. அதனால நான் அதிகமா இப்போ வீடியோ மேக் பண்றத தவிர வேற எதுக்கும் போனை கையில எடுக்கிறது இல்ல. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், நம்ம என்றென்றும் காதல்ல ஒரு திருவிழா காட்டியிருந்தோம்ல, அந்த திருவிழாவுக்கு இப்போ போன செவ்வாய்க்கிழமை கொடி கட்டிட்டாங்க. மொத்தம் 12 நாள் திருவிழா நடக்கும். ஒரே கொட்டு சத்தம் தான். கரெக்டா வீடியோ மேக் பண்ண முடியுமா என்னன்னு தெரியல டைமுக்கு. ஆனாலும் தினமும் வீடியோ போட ட்ரை பண்றேன். டைமுக்கு மட்டும் வராது. இந்த திருவிழா முடியறதுக்கும் அதை மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் இன்னொரு விஷயம், சீரீஸ் பத்தி. இந்த கண்டேன் காதலை முழுக்க முழுக்க ஒரு கிரைம் சீரிஸ். நான் கிரைமுக்குள்ளேயே தான் கொண்டு போயிட்டு கிரைமோடையே தான் முடிக்கணும்னு நினைச்சேன். ஆனாலும் ஃபேமிலிக்குள்ள போயிட்டேன். அதனால இந்த கல்யாணம், வளகாப்பு, மலருக்கு இந்த மாதிரி நிறைய சீன் நான் வைக்கல. மலருக்கு வளகாப்புங்கிறது நம்ம என்றென்றும் காதலையே பார்த்துட்டோம். அதை வச்சா திரும்ப திரும்ப ஒரே சீனையே பார்க்குற மாதிரி இருக்கும். அதனால தான் அதை வைக்கல. இன்னும் வேற என்ன? ஆமாம், இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த கண்டேன் காதலையில் KS மலர் பார்த்த எனக்கு பிடிச்ச மாதிரி நான் செய்யலை. அவங்களோட பார்ட்டில் நான் கிரைம் வரைக்கும் கரெக்டாக தான் கொண்டு போயிருக்கேன். அதுக்கப்புறம் அதை இப்போ சொல்ல விரும்பலை. எனக்கு ஒரு ஆசை இருக்குது, கண்டேன் காதலை பார்ட் 2 எடுக்கணும்னு. உங்களுக்கு எப்படின்னு எனக்கு தெரியலை. எனக்கு தோணுது எடுக்கணும்னு. உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள். ஆனால் இப்போ எடுக்கலை. இன்னும் ஒரு 2-3 சீரீஸ் போனதுக்கப்புறம் எடுப்போம். இப்போவே அதே இது திரும்ப போடுற மாதிரி இருக்கும் உங்களுக்கு. சரி, அவ்வளவுதாங்க. இதுக்கு மேலே பேசுறதுக்கு டைம் இல்லை. இந்த இப்போ கொஞ்ச நேரத்தில் நம்ம ஏரியாவுக்கு சாமி வந்துடும். அப்புறம் குட்டுச்சத்தம், ஒன்றுமே பேச முடியாது. பாய், போயிட்டு வரேன். எது வேணாலும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நான் பார்த்துக்கிறேன். டாடா, பை பாய், see you.